கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் கடவுள் நம்மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதையும், அவர் எந்த அளவிற்கு நாம் அவரிடத்திலே கேட்பதை நமக்கு ஆசையாக வழங்க இருக்கிறார் என்பதையும் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் இயேசுவின் இந்த வார்த்தைகளை பல நேரங்களிலே நாம் பொருளாதார ரீதியாக மட்டுமே புரிந்து கொள்கிறோம் என்பதே ஒரு நிதர்சன உண்மையாக இருக்கிறது. நாம் பொருளாதார வளங்களை பெற்றுக்கொள்கிற பொழுது என்னுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக மாறும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதால் தான் நாம் இந்த இயேசுவின் வார்த்தைகளை பொருளாதார ரீதியாகவே புரிந்து வைத்திருக்கிறோம் என்று எண்ண தோன்றுகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுமையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்விலே 4 வளங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஒன்று பொருளாதாரம் சார்ந்த வளம், 2வது அறிவுசார் வளங்கள், 3வது உணர்வு சார் வளங்கள், 4வது ஆன்மீகம் சார் வளங்கள். இந்த பொருளாதார சார் வளங்கள் என்று பார்க்கிற பொழுது பணம், நல்ல வேலை, நல்ல உடல் சுகம், வசதியான வாழ்வு இதெல்லாம் பொருளாதார சார் வளங்களாக இருக்கிறது. 2வது அறிவு சார் வளங்கள் என்று பார்க்கிற பொழுது ஒரு சரியான மனநிலை, தூய நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பதெல்லாம் அறிவு சார்ந்த வளங்களிலே இருக்கிறது. 3வது உணர்வு சார் வரங்கள் என்று பார்க்கிற பொழுது ஒரு மனிதனில் தோன்றுகிற கோபம், எரிச்சல் இவை போன்ற உணர்வுகளை எல்லாம் சரியான விதத்திலே கையாளுகிற திறன், நம்முடைய மன்றாட வாழ்விலே மனிதர்களோடு நாம் கொள்ளக்கூடிய அந்த உறவு, மனித உறவுகளிலே வருகிற பிரச்சனைகளுக்கு சுமூகமான வரியிலே தீர்வு காண்பது என்பது உணர்வு சார் வளங்களாக இருக்கிறது. 4வது ஆன்மீக சார் வளங்கள். இந்த ஆன்மீக சார் வளங்கள் என்று பார்க்கிற பொழுது கடவுளோடு நாம் நல்ல உறவு கொண்டு வாழ்வது, இறையாட்சியின் விழுமியங்களான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை போன்ற இறையியல் பண்புகளை நம் வாழ்விலே கொண்டிருப்பது, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பு வழிகளில் நடப்பதெல்லாம் ஆன்மீக சார் வளங்களாக இருக்கிறது. இந்த 4 வளங்களையும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பொருத்தி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் பொருளாதார வளத்தை கொண்டு மட்டும், அதாவது பணத்தையோ வேலையோ நல்ல உடல் சுகத்தையோ வசதியான ஒரு அமைப்பையோ கொண்டு நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஒரு முதிர்ச்சியற்ற மனிதரிடத்திலே இந்த பொருளாதார வளங்கள் மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்விலே ஆணவமும் அகந்தையும் தான் மேலோங்கி நிற்கும். இத்தகைய ஆணவமும் அகந்தையும் கொண்ட மக்களை இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்பதை போல அவர்கள் சூளையில் எரிப்பும் நெருப்புக்குள் அவர்கள் தள்ளப்பட்டு அவர்கள் முழுமையாய் எரிக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பு வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எத்தகைய வளங்களை நோக்கி தேடுபவர்களாக, எத்தகைய வளங்களை கண்டடைபவர்களாக, எத்தகைய வளங்களை கேட்பவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என சிந்திப்போம். 4 வளங்களுமே ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு இன்றியமையாதது என்பதை உணர்ந்து இந்த மனிதனின் வாழ்வு முழுமையான வாழ்வாக அமைய சரியான மனநிலையோடு எல்லா வளங்களையும் தேட அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.